கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே அது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் நாட்களை அவங்க அனுசரிக்கிறாங்க. நமக்கும் கூட ஒரு சந்தோஷமான மாதம். அல்லேலூயா. அது சந்தோஷமான ஒரு மாதம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துமஸ் என்பது ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளுடைய உள்ளத்துல கிறிஸ்து பிறப்பது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து இல்லாம ஜீவியம் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்ப இயேசு இல்லாம நமக்கு ஜீவியம் இல்லை, வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வேதத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இத்தனை நாமங்களை சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் பிறக்கிறதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது குறிச்சு நான் பார்க்கும்போது அவருடைய நாமம் அப்படின்னு இருக்கு. நாமம் என்றால் அவருடைய பெயர். அவருடைய பெயர் என்னவா? அதிசயம். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். அப்ப ஒரு வல்லமையானவர், நித்தியமாய் வாழ்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், இத்தனை காரியங்கள் நாமங்கள் கொடுக்கப்பட்டாலும் இங்க ஒரு முதல் வார்த்தை அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் அப்படின்றத குறிச்சு நான் யோசிக்கும் போது பார்த்தேன், என்னத்துல அதிசயமானவர்? அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல அகில உலகம் எடுத்து பாருங்க, எவ்வளவோ பெரிய நாடு இல்லையா? எவ்வளவோ பெரிய உலகம், எத்தனை நாடுகள் இருக்குது. அத்தனை நாடுகள்ல எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்றாங்க. அத்தனை ஜனங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் அதை சந்தித்து கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப ஒரு உணவு பற்றாக்குறை அப்படின்னு சொன்னா உடனே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார்கள். என்ன புரட்சி? பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லி பல புரட்சிகளை உணவுல, அக்ரிகல்ச்சர்ல செய்யறாங்க. கடல் சார்பாக இல்லையா? நீல புரட்சி, மீன்கள் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும். வெண்மை புரட்சி, நிறைய பால், தயிர், மோர் இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பல புரட்சிகள் செய்து அரசாங்கங்கள் குறைவுகளை நிறைவு செய்கிறது. ஆனால் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ குற்றங்கள் நடக்குது, எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இதன் நிமித்தமாக எல்லாம் மனிதர்கள் மாறி விடுறாங்களா? இல்ல. அப்ப ஏன் இயேசுவினோட பேரை சொல்லும் போது அவர் அதிசயமானவர் அப்படின்னா, அவர் மாத்திரமே ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் அதிசயமானவர். ஆமென். இந்த அதிசயமானவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் பிறப்பே ஒரு அதிசயம் என்று பார்க்கிறோம். நம்ம மத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பெயர். அல்லேலூயா. அப்ப யார் கர்ப்பவதி ஆகுறாங்க? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுறாங்க. இது அதிசயம் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கன்னி கர்ப்பவதி ஆக முடியுமா? அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னதை நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது அதிசயம். இரண்டாவது அவர் அதிசயமானவர் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்றுகிறவர். அதுதான் அதிசயமானவர். நம்ம மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப ஒரு உணவு பற்றாக்குறை தேவையா அப்படின்னா உணவை உற்பத்தி பண்ணிடலாம். அல்லது ஒரு சூழ்நிலை
பிள்ளைங்களுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுக்கலாம், மெடிக்கல் கொடுக்கலாம், மருத்துவத்தை கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா அது உலக அரசாங்கம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா அது பரலோக அரசாங்கத்தாலதான் முடியும். அப்ப அந்த பரலோகம் தான் ஆண்டவர் தேவன், பரலோகத்துல இருக்கிற தேவன் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. ஏன் அனுப்புனாரு அப்படின்னு சொன்னா அவர் இந்த தமது ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இயேசு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை தருபவர். அல்லேலூயா. இந்த பாவம் என்று சொல்லும் போது இந்த பாவம் ரொம்ப பயங்கரமானது. பாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா பாவம் என்பது மீறுதல், பாவம் என்பது அக்கிரமம். அப்ப இந்த மீறுதல்ல இருந்தும் அக்கிரமங்களில் இருந்தும் தேவன் நம்மளை விடுதலையாக்கும்படி தேவன் வந்திருக்கிறார். யாருடைய மீறுதல், அக்கிரமம், அதுதான் ஒரு பெரிய பாவம். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பாத்தீங்களா, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அங்கே வசனம் சொல்லுகிறது, சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய மீறுதல்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஆதாம், முந்தின ஆதாம், அந்த ஆதாம் செய்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்க, ஒரு பிராயச்சித்தத்தை வாங்கி கொடுக்க இயேசு வெளிப்பட்டதுனால, இயேசு பிறந்ததுனால அவருடைய நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப உங்க வசனம் தெளிவா சொல்லுது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இத காலையில படிக்கும் போது கொஞ்சம் யோசித்தேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 38வது வசனத்துல பாக்குறோம், சீஷர்களோட இயேசுவானவர் நடந்து கொண்டு போயிட்டே இருக்கிறார். அங்க போகும்போது ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை எல்லாம் துரத்துறான். இத பார்த்த உடனே ஏசாமியோட இருக்கிற மனுஷன் யோவான் கேக்குறாரு, நம்முடைய கூட்டத்தை சேராத ஒருத்தன் அங்க பிசாசுகளை துரத்துறான், அவனை நாங்க தடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, அப்படியெல்லாம் அவங்களை தடுக்காதீங்கப்பா, என்னுடைய நாமத்தினால பிசாச துரத்துறவன் அவன் அவ்வளவு தவறெல்லாம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய கூட்டத்தை சேராதவனே நம்ம கூட இருக்கிறான். பாத்தீங்களா, நம்ம ஆலயத்துக்கு வரலாம், தேவ பிள்ளையா இருக்கலாம், ஆனா மனசுல கபடு இருக்குன்னு சொன்னா, மனசுல அக்கிரமம் இருக்குன்னா, மனசுல மீறுதல்கள் இருக்குன்னா, நம்ம கீழ்ப்படியாம வாழ்றோம்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவம். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துல இருந்து சுத்திகரிப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தமது ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துல அவதரித்தார். நீங்க பாவம், மீறுதல், அக்கிரமம் இத சாதாரணமா நினைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த அக்கிரமம் என்னத்தை செய்துன்றத பாக்குறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 39வது அதிகாரம் 11வது வசனம். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை கொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. பாத்தீங்களா, சங்கீதக்காரர் சொல்லுறார், அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதாவது முதலாவது ஆண்டவர் வந்ததோடைய நோக்கம் என்னன்னா, முதல் காரியம் அக்கிரமத்தின் நிமித்தமாக உண்டாகும் உருக்குலைதல்ல இருந்து கர்த்தர் தமது ஜனத்தை விடுவிக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் அக்கிரமத்தின் நிமித்தமாக வருகிற உருக்குலைதல், அவைகளிலிருந்து தேவன் இயேசு நம்மளை விடுவிக்கிறார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம்
அவருடைய பெயர் அதிசயமானவர். அப்படின்னா என்னன்னா, என்னுடைய அக்கிரமத்தினால எனக்கு வருகிற தண்டனையிலிருந்து என்னை விடுவிக்க இயேசு தேவகுமாரன் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த அக்கிரமம் என்று சொல்லும் போது அங்க சொல்லியிருக்கு, அக்கிரமத்தின் நிமித்தமா ஆண்டவர் மனுஷனை தண்டிக்கும் போது பொட்டரிப்பை போல், அதாவது அவனுடைய வடிவு, அவனுடைய பர்சனாலிட்டி, வடிவைனா பர்சனாலிட்டிய பொட்டரிப்பை போல என்ன பண்றாராம், அழிய பண்ணுகிறார். பொட்டரிப்புனா என்ன அப்படின்னா, செல்லரித்தல், விட்டை போச்சு, அப்படியே அழிச்சிடும். அப்ப நம்மளுடைய வடிவை, ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்யும் போது நம்மளுடைய பொருளாதாரத்துல சரிவு வரும், நம்முடைய குடும்பத்துல வியாதி வரும், நம்முடைய வாழ்க்கையில பல தாழ்வுகள், குறைச்சல்கள் இதெல்லாம் வருமா. இது எப்ப வருது அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எப்ப வரும்னு சொன்னா அக்கிரமம் செய்யும் போது. இந்த அக்கிரமம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாவம். என்னென்ன பாவம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, கொலை செய்கிறது பாவம், பொய் சொல்லுகிறது பாவம், திருடுறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம். இதெல்லாம் தான் யாத்ராகமம் புஸ்தகத்துல 10 கட்டளைகள்ல அங்க மோசே சொல்றாரு. 20வது அதிகாரம், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது, பொய் சொல்லாத, திருடாத, களவு செய்யாத, இச்சிக்காத அப்படின்னு பல காரியங்களை அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அக்கிரமம். கொலை செய்யாது இருப்பாயாக, அக்கிரமங்கள். இந்த அக்கிரமத்தை எல்லாம் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஏன் கொலை செஞ்சான்? முதல் மனுஷன் கொலை செஞ்சான். யாரு? காயின். காயின் யார கொலை செஞ்சான்? ஆபேல கொலை செஞ்சான். ஏன் ஆபேல கொலை செஞ்சான்? ஆபேல் நல்ல காணிக்கைகளை கொண்டு வந்து தேவனுக்கு படைத்தான், கொழுமையானதை கொண்டு வந்து படைச்சான். ஆனா காயின் காஞ்சு போன வெறும் கொஞ்சம் அந்த வயல்ல விளைஞ்ச மரக்கறிகளை கொண்டு வந்து வச்சான், காய்கறிகளை. அப்ப இவன் கொழுமையான ஆட்டுக்குட்டியை நல்ல கொழு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறானே. பொறாமை, பொறாமை நிமித்தமாக ஆபேலை கூப்பிட்டு காயின் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, கொலை செய்ததுனால அவனுடைய ரத்தம் இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருக்கு. இதோ என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான், என் சகோதரன் என்னை கொலை செய்து விட்டான். பாவம். பாவம் எதனால வந்தது? பொறாமையினால் வந்தது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது. பொய் பேசுறது, திரித்து பேசுறது. பொய் யாருடைய வேலை? பொய் பிசாசினுடைய வேலை. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. களவு செய்யாத, திருடாத. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. திருடுகிறவன் திருடக்கூடாதான். இன்னைக்கு திருடு. செய்தித்தாள எடுத்தா வீட்டை உடைச்சிட்டான், தொடர்ந்து வீடுகள்ல போறான். திருடு. ஏன்னா சோம்பேறியா இருக்கான், வேலை செய்ய முடியல. ஆனா திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலையை அவன் செய்யணும்னு சொல்லி பவுலடியார் எபேசிய சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நமக்கும் உரியதா இருக்கிறது. திருடாத. அப்ப அது ஒரு அக்கிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது விபச்சாரம் செய்யாத, இச்சையாத. இச்சை என்று சொல்லும் போது பிறனுக்கு உரியதை எடுக்க நினைக்கிறது இச்சை. இச்சைனால் எவ்வளவு பெரிய அக்கிரமம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம் வந்தது தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. பாத்தீங்களா? அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் குழந்தையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்ப அக்கிரமத்தின் நிமித்தமாக அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. உரியாவின் மனைவியின் இடம், இன்னொருத்தனுடைய மனைவி. உரியாவின் மனைவியின் இடத்துல தாவீது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றதுனால அந்த குழந்தை எப்படி இருந்துச்சாம்? அந்த குழந்தையை தேவன் அடித்தார்,
அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. பொட்டரித்து செல்லரித்து அதனுடைய வடிவு மாறிடுச்சு, பர்சனாலிட்டி மாறிடுச்சு. பாவம் என்பது ரொம்ப கொடுமையான காரியம். தப்பு பண்ணிட்டான். உரியாவினுடைய மனைவியிடத்துல போய், ஆனா வேதம் சொல்லுது, பிறனுக்கு உரியதை இச்சியாத, பிறனுடைய மனைவியை பார்க்காத, பிறனுடைய புருஷனை பார்க்காத. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திருமணம் ஆனாலும் கூட அநேகர் இந்த மாதிரி காரியங்கள்ல விழுந்துடுறாங்க. இந்த மனிதன் தாவீது விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன பிறகு அந்த குழந்தைய பார்த்தா, ஆண்டவர் குழந்தைய அடித்தது நிமித்தமாக அது வியாதிப்பட்டு அது கேவலமா இருந்தது. யாரு? ராஜாவுடைய மகன். ராஜாவுடைய மகன் கேவலமா இருந்தான். வியாதி. எவ்வளவோ உபவாசம், பாஸ்டிங், எவ்வளவோ ஜெபம், பிரேயர். தாவீது உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார், சாக்லாத் எடுத்து போட்டுக்கிட்டு உருள்றார், பெறல்றார், சணலாடைய தடுத்து என்னென்னமோ பண்றார். ஆனால் முடியல. கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார். அங்க வாசிக்கிறோம். பின்னால நீங்க வரும்போது அந்த குழந்தை செத்து போனது. வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரம் அது நித்திய ஜீவன். அப்ப இந்த பாவத்தினால் ஏற்பட்ட அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி, அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக வருகின்ற மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி தேவகுமாரன் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையை மாற்றும்படி, மக்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி கிருபையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதித்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவர் எப்படி நிறைந்தவர்? இயேசுவானவர் எப்படி உள்ளவர்? அவர் கிருபை நிறைந்தவர். அவர் கிருபை நிறைந்தவர். அல்லேலூயா. ஆகவே தான் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல நம்ம பார்க்கும்போது 5வது அதிகாரத்துல ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். அவனுக்கு கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, அவனால ஒரு வேலை செய்யவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனால நடக்க முடியாது. 4 பேர் அவனை தூக்கிட்டு போறாங்க. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை? திமிர்வாதத்துல இருக்கான். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. கிருபை அங்க உட்கார்ந்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறது. அந்த கிருபை பார்த்த இந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு போறாங்க. இயேசுவினிடத்தால் தூக்கி கொண்டு போகும்போது இயேசு சொன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்கு தான் தேவகுமாரன் இந்த உலகத்துல வந்து உதித்தார். அவர்தான் அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த இடத்துல உட்கார்ந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அதிசயர்கள், அங்க இருக்கிற வேதபாரகர்களுக்கெல்லாம் பெரிய பெருமை, கோபம், எரிச்சல், கடுப்பு. உட்கார்ந்து கேட்கிறான், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ யார்? ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 24வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துல ஏதேன்ல மரணம் வந்ததோ அந்த ஆத்தும மரணத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அதிசயம் என்ற நாமத்துல வந்து உதித்தார். அல்லேலூயா. அங்க அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உனக்கு சொல்லுகிறேன். அவன் உடனே எழுந்தான், நடந்தான். அங்க 26வது வசனத்தை வாசிக்கிறோம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு நிமிஷம். எதினாலே அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 25. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமான காரியங்களை நாங்கள் இன்று கண்டோம். அதிசயமான காரியத்தை காணணும்னா அதிசயமான ஒரு இடத்துல வர வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். நாம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு கை சரியில்லை, எனக்கு கால் சரியில்லை, அல்லது எனக்கு வியாபாரம் சரியில்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நோய் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு கண்ணீர் இருக்கு, எனக்கு குறைவு இருக்கு, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீ உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. அதிசயமான காரியத்தை காணணும்னா இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இது எப்படி கிடைக்குது? இது எப்படி கிடைக்குது? இலவசம். அல்லேலூயா. இலவசம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற சுகம் இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற மீட்பு இலவசம். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் இலவசம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொன்ன போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். லூகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இன்று. அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், விடுவிக்கிறவர். அவர் இரட்சகர்ங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? இரட்சகர். அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிறவர், நம்முடைய மீறுதல்களில் இருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர், நம்முடைய மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்மளை நிலைவாழ்வுக்கு நடத்தி செல்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவரா? யோவான் அவரை குறிச்சு சாட்சி சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லும் போது 1 யோவான் 4வது அதிகாரம் 14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உலக இரட்சகராக அனுப்பினார். சாதாரணமா இல்ல, அதிசயமானவர். அதனாலதான் பிதாவானவர் உலகத்தையே ரட்சிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்த பிசாசு தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து மீறுதல்களை கொடுக்குது. நீ கீழ்ப்படியாத, நீ அக்கிரமத்துல நட, நீ பாவத்துல இரு. ஆனா அதை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த இலவசம் அவர் வந்து தன்னை சிலுவையில மாய்த்து கொண்டார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவருடைய இலவசமாய் அவருடைய கிருபை நமக்கு கிடைச்சது. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கும் கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டே நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கும். காரணம் என்ன? இயேசுவை முழுமையா விசுவாசிக்க முடியாத அளவுக்கு இன்னும் சில அக்கிரம சிந்தைகள் உள்ளத்துக்குள்ள இருக்கும் என்றால், இன்னும் சில மீறுதல்களின் பலன் இருக்கும் என்றால், நமக்குள்ள என்ன இருக்காதுன்னா ஒரு விடுதலை கிடைக்காது. ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக இயேசுவானவர் ஏற்கனவே அந்த பிராயச்சித்தத்தை அந்த கொல்கத்தா மலையில செய்து முடித்து விட்டார். அவருடைய இலவசமான அந்த கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? இலவசமாய்க்கிற இயேசுவினுடைய கிருபையை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்ததினாலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கதான் இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா. முதலாவது வந்து சொன்னேன், அக்கிரமத்தினால் வருகிற பொட்டரிப்பு. அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறார். தாவீது அக்கிரமம் செய்தார்,
தாவீதனுடைய குழந்தையை தேவன் அடித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து நிலைவாழ்வை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதை ஒரு காரியமாக செய்து காமிச்சா, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய கை கால்கள் எல்லாம் சரியாக்கி அவனை நடக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவிசுவாசத்தினால் வரும் உருக்குலைதல். அவிசுவாசத்தினால் வரும் உருக்குலைதல்ல இருந்து தேவன் நம்மள விடுவிக்கிறார். அதற்காக இயேசு வந்தார். வாசிக்கலாம் ஓசியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். எப்பிராயீம் தகாத கற்பனையை அனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்கொண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். பாருங்க, எப்பிராயீம் தகாத கற்பனையினால் மனதார பின்பற்றி போனான். எப்படி? தகாத கற்பனை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இன்மை, ஆண்டவர் மேல இயேசு மேல நம்பிக்கை வைக்க முடியல. அப்ப தகாத சிந்தனை வந்துருது. வீண் கட்டளைகளை பின்பற்றி, வீண் மாயைகளை பின்பற்றி இந்த எப்பிராயீம் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. ஒடுக்கொண்டு நியாய விசாரணையில் நெருக்கொண்டு போகிறான். உன்னுடைய கற்பனை வீணான கற்பனை, அதனால அவன் என்ன ஆயிட்டானா நெருக்கொண்டு போறானா. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டம் இன்னொருத்தவங்களால எல்லாம் வராது. நம்ம எண்ணம், நம்ம சிந்தனை, நமக்குள்ள இருக்கிறது தான் அங்க கஷ்டமா வருது. இந்த எப்பிராயீம் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ரெண்டா பிரிச்சுட்டார். சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் ரெண்டா பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரம் வடக்கு பக்கம் போச்சு, 2 கோத்திரம் தெற்கு பக்கம் வந்துச்சு. தெற்கு பக்கம் இருக்கிறது யூதயான்னு சொல்லப்பட்டுச்சு, வடக்கு பக்கம் இருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது. அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுறதான் எப்பிராயீம் என்னும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த எப்பிராயீம் தேசத்தார் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை நம்பல. அவங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நம்பு, என்ன விசுவாசி, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை நம்பாம இந்த யூதயாவும் அப்படித்தான் செய்யுது, அந்த இஸ்ரவேலும் அப்படித்தான் செய்யுது. என்ன பண்ணுது? அசீரியன் என்று சொல்லப்படுகிற ஒருத்தன்ட்ட போய் அடைக்கலம் கேட்குது, உதவி கேட்குது. அந்த அசீரியர்கள் என்ன பண்றாங்க? உதவி செய்யற மாதிரி செஞ்சு கடைசியில உதவிகளே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், 12வது வசனம். நான் எப்பிராயீமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு ஒழுப்பை போலவும் இருப்பேன். நான் எப்பிராயீமுக்கு எப்படி இருப்பேன்னா பொட்டரிப்பை போல. பொட்டரிப்புன்னா என்ன? விட்டில் பூச்சி, அந்த செல்லரிப்பு. இப்ப எப்பிராயீமுக்கு நான் செல்லரிப்பை போலவும், யூதயாவுக்கு நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா உழுப்பு. உழுப்புனா என்னன்னா புற்றுநோய் போல, அந்த மாதிரி நான் இருப்பேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்காம, ஆண்டவர் மேல நம்பிக்கை கொள்ளாம இந்த ஜனங்கள் யார தேடினாங்க? அசீரியர்களை தேடினார்கள். ஓ, அவங்ககிட்ட நிறைய ராணுவம் இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே? ஆண்டவரையா நம்ம நேசிச்சு வருவோம். ஒரு பணக்காரனை பார்த்தா அவன் பின்னால போவோம், இவன் எனக்கு இத பண்ணிரும். மனுஷ சகாயம் உதவாது. மனுஷ சகாயம் என்னப்பா எப்படி தெரியுமா வருமா? உனக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு, அடுத்த வசனம் பாருங்க, நான் சிங்கத்தை போல எழும்புவேன், பகல சிங்கத்தை போல எழும்புவேன். உனக்கு வியாதி இருக்கு, உன் வியாதி இருக்கிறத நீ கண்டோ நீ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பாம போற. வாசிங்க அந்த வசனத்தை. எப்பிராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்ட போது, இங்க பாருங்க, எப்பிராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும். அவனுக்கு வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. நோய்னா நோய் மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனை. உனக்கு எவ்வளவோ தொய்வு இருக்கலாம், எவ்வளவோ உனக்கு ஒரு பின்வாங்குதல் இருக்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டு இருக்கலாம், உன்னுடைய சமாதானம் குறைச்சலாயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பாக்குறல்ல, இப்படிப்பட்ட வியாதிய பாக்குறல்ல, இப்படிப்பட்ட காயத்தை பாக்குறல்ல. ஆனாலும் இத பார்த்தோம், எப்பிராயீம் அசீரியன் அண்டைக்கு போய், எப்பிராயீம் அசீரியன் அண்டைக்கு போய், கோயில்ல வரல, தேவன்கிட்ட வரல, ஆண்டவருடைய சமூகத்துல வரல, ஆண்டவர்கிட்ட இளைப்பாறுதல் தேட வரல, ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் தேட வரல. இன்னும் நான் உலகத்துலதான் போவேன். எவ்வளவு ஒரு அவநம்பிக்கை, எவ்வளவு ஒரு அவிசுவாசம்.
அவன் எப்பிராயிம் எங்க போயிருக்கான்? அசிரியன்கிட்ட போய் யாரேப் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. யாரேப் ராஜாவிட்ட போய் ஆள் அனுப்புறேன், ஆனா உன்னை குணமாக்கவும் உன் காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. யோசிக்கிறோமா? யோசிக்கிறோமா? யார்கிட்ட பணம் இருக்கு, யார்கிட்ட காசு இருக்கு? நான் சொல்லுறேன், யார்கிட்ட தேவ பக்தி இருக்கு, யார்கிட்ட தேவனுடைய மகிமை வச்சிருக்காங்க, யார் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அங்க போங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களோட உறவு வைங்க. அசிரியன்டையும் போறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், நிறைய ஊழியக்காரங்க அப்படித்தான், நிறைய விசுவாசிகள் அப்படித்தான். அசிரியர்களோட 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூட 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செல்ல முடியாது. ஒருத்தனை ஏற்றுக்கொண்டு ஒருத்தனை பகைப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த எப்பிராயிம் என்ன பண்ணிட்டாரு? உலகத்துக்கு போயிட்டாரு, அசிரியாட்ட போயிட்டாரு. ஆனா நான் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா மனுஷன்ட்ட அவங்க என்ன பண்றாங்க? சகாயம் தேடுறாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? அங்க நம்ம வாசிக்கிறோம், ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்து இருக்கிறான். அவன் யாரோட இருக்கிறான்? மாம்ச சிந்தையில இருக்கிறான், உலக வழிபாட்டுல இருக்கிறான். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட இருக்கேன். அதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கையின்மை. நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நான் ஆண்டவர்கிட்ட இருக்கேன், ஆண்டவர்கிட்ட இருக்கேன், ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போகாது. ஒரு குருடன் என்ன தெரியுமா சொன்னான்? தாவீதின் குமாரனேன்னு சொன்னான். இயேசு யார் என்பதை அறிந்திருந்தான். ஆனா அவன் குருடனா தான் இருந்தான், அவன் பிச்சைக்காரனா தான் இருந்தான். ஆனா இயேசு கிட்ட வந்த போதுதான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது, பிச்சை எடுக்கிறத விட்டுட்டான். அல்லேலூயா. நாம தெரிந்திருந்தால் போதாது, ஆண்டவருடைய நாமத்தை எனக்கு தெரியும்னா போதாது. நீ எந்த அளவுக்கு அதை புரிந்து வைத்திருக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேரா நீ பாக்குற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதுதான் நமக்கு கிருபை. ஏன்னா எப்பிராயிமுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? அவனுடைய உள்ளம் வேசித்தனங்களால் நிறைந்திருந்தது. வேசித்தனம், உலக ஆசை, உலகப்பற்று, மாம்ச சிந்த, அப்படித்தான். ஆனா வெளியில வேஷம். நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு போனாங்க. எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? கரளையாய் போன செடியை போல. நன்மை வருகிறதே காண முடியாதான். எரேமியா சொல்றாரு 17வது அதிகாரத்துல 5-6 வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், அங்க கரளையாய் போன செடியை போல நன்மை வரத காண முடியாம போயிடுறோம். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு தேவாலயத்துல 2 பேர் போறாங்க, ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் போய் ஆண்டவர்கிட்ட இருந்து சொல்றான், நான் வாரத்துல இத்தனை நாள் உபவாசம் பண்றேன், இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நாள் தப்பாம ஆலயத்துக்கு வருகிறேன், இவ்வளவு காசு உனக்கு தசமபாகம் கொடுக்கிறேன், இவ்வளவு பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ணித்தாரேன், இதெல்லாம் நான் செய்யறேன். அதனால அவன் என்ன தெரியுமா? இவ்வளவு நான் செய்யறேன், நீ இவ்வளவு கொடுப்ப. வியாபாரம் பேசுறான். யாரு? பரிசேயன். ஆண்டவரை தனக்காக வளைக்க பாக்குறான். ஆனா அவர் யாரு? ஏகாதிபத்திய தலைவர். அவர் சொல்றான், டேய் நான் உனக்கு மூச்சு கத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், நீ என்கிட்டே வந்து பேரம் பேசுறியா? ஆனா இன்னொருத்த வந்து நின்னா, அவன் பக்கா மோசமானவன், ஆயக்காரன், கொள்ளையடிக்கிறவன் தான். ஆனா அங்க வந்தவன ஆண்டவர்கிட்ட பயந்துட்டான், தன்னை தாழ்த்திட்டான். ஆண்டவரே, நான் உன் கோயில்ல வந்து நிக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், என் மேல கிருபையா இரு. அல்லேலூயா. தன்னை தாழ்மைப்படுத்தும் போது தேவன் உயர்த்தினார். பெருமையினாலும் மேட்டுமையினாலும் இல்ல இல்ல நான் ஆண்டவர் சமூகத்துல ஒண்ணுமே எனக்கு நடக்காது, நான் இங்க போயிருவேன், நான் அங்க போயிருவேன் அப்படின்னு சொல்லி போறதுனால ஒரு சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அசீரியன்ட்ட போறது இல்லை. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். அல்லேலூயா.
அசிரியன்ட்ட போறது இல்ல, ஆண்டவர்கிட்ட வரணும், விசுவாசம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அங்க வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு அம்மா சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் சகோதரன் செத்து போயிட்டான், நாங்க கொண்டு போய் புதைச்சிட்டோம்யா, புதைச்சு வச்சுட்டோம், கல்லறைக்குள்ள வச்சிட்டோம், 4 நாள் ஆச்சு, நாரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. யாரு? உலக ரட்சகர். உலக ரட்சகர் வந்து பிறந்திருக்கிறாரு. அது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய கண்கள் பாதாளத்தையும் பார்க்குது. அல்லேலூயா. அவர் பாதாளத்தையும் பார்க்கிறவர். அவர் பரலோகத்துல இருந்து பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் அவர் சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாத்திரமல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருக்கணும். அப்ப விசுவாசம் என்ற உருக்குலைதல்ல இருந்து நம்மளை விடுவிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். 3வது ஒரு காரியம். முதல் காரியம் அக்கிரமம், 2வது அவிசுவாசம் அல்லது நம்பிக்கையின்மையிலிருந்து, அந்த நம்பிக்கையின்மையினால் வருகிற உருக்குலைதல், அதுல இருந்து நம்மளை காப்பாற்றும்படி ஆண்டவர் தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, ஆஸ்திகளால் வரும் உருக்குலைதல் அல்லது செல்வத்தினால் வருகின்ற உருக்குலைதல்கள். இப்ப அல்லது ஐஸ்வர்யவான்கள் அவர்களுக்கு வருகின்ற உருக்குலைதல்கள், இதை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஆஸ்திகளால் வரும் உருக்குலைதல்கள் அப்படின்னு யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், கேளுப்பா, உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்க வஸ்திரம் செல்லரிச்சு போயிருக்கு. திரும்ப சொல்றேன், இந்த செல்லரித்தல் அப்படின்னா என்ன தெரியுமா? சமீபத்துல ஒரு மகன் என் கூட பேசிட்டு இருந்தா. அப்ப சொல்லும் போது, அக்கா அப்படின்னு, என்னம்மா சொல்லு அப்படின்னு, வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருந்தோம், அவ்வளவு அப்படியே செல்லரிச்சு போயிடுச்சுக்கா. முக்கியமான டாக்குமெண்ட் ஃபுல்லா செல்லரிச்சு உருக்குலைந்து, அது யாருக்குரிய சொத்து, அது யாருக்கு எழுதி கொடுத்தா, அது எந்த வருஷத்துக்குரிய, எல்லாம் போயிடுச்சு, செல்லரித்து போயிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப செல்லரித்தல் என்பது சாதாரணமானது அல்ல, அது ஒரு பயங்கரமான விளைவை கொண்டு வர்றது. அல்லேலூயா. அது வடிமையை மாற்றுகிறது. வாஸ்தவ அக்கிரமத்தின் காரியத்தை படிக்கும் போது அது பொட்டரிப்பு, வடிவை மாற்றுகிறது, பர்சனாலிட்டியை மாற்றுது. ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் அப்படியே செல்லரிச்சு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, வேற டாக்குமெண்ட் போடுறதுக்கு அவங்க டூப் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க உலகத்துல. அப்ப உங்களுடைய வஸ்திரங்கள் பொட்டரிச்சு போயின. இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க செய்தித்தாள் நியூஸ்ல எல்லாம் பாருங்க, கொள்ளை இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, கொலை பண்றான், கூலிப்படைக்கு என்ன பண்றான், இத்தனை லட்சம் கொடுக்குறேன். அப்ப பணம் அதிகமா இருக்கிறதுனால சமூகத்துல சீர்குலைவுகள் வருகிறது. பணம் அதிகமா இருக்கிறதுனால சமூகத்துல என்ன ஆகுது, பல கேடுபாடுகள் நடக்கிறது. ஆளுங்களுக்கு காசு கொடுத்து அங்க என்ன பண்றாங்க, பணம் கொடுத்து கொலை செய்ய வைக்கிறாங்க, கொள்ளைகள் நடக்குது, பல விதமான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்குது. அது மாத்திரம் இல்ல, பணத்துக்கு என்ன பண்றாங்க, கூலி வேலைய வாங்குறாங்க, ஆனா வேலைக்குரிய சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. பாக்குறீங்களா? இப்ப அப்படிதான் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனில கூட சம்பளம் கொடுக்க முடியல. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து இவங்களை வச்சுக்கிடணும், இவங்களை விட குறைச்சி சம்பளம் கொடுத்து ஃப்ரெஷரா கொண்டாந்துருவோம். சம்பளம் கொடுக்க இஷ்டம் இல்ல ஐஸ்வர்யவான்களுக்கு. கேளுங்க ஐஸ்வர்யவான்களே, கேளுங்க, உங்களுக்கு வரப்போகிற நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்க. உங்க வஸ்திரம் பொட்டரிச்சு போகுது, ஏன்னா உங்கள் நிமித்தம் தேசம் சீர்கேடாகுது. ஆக
இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனச மாத்துறதுக்கு, ஒரு குணாதிசயத்தை மாத்துறதுக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் லூக்கா புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை குறிச்சு பாக்குறோம். அவன் ஒரு ஆயக்காரன், அவன் குள்ளனா இருக்கிறான், அவன் சகையுவா இருக்கிறான், மனிதர்கள்ட்ட இருந்த பணத்தை அநியாயமா சம்பாதிக்கிறான். ஆனா அநியாயமா சம்பாதித்த அந்த மனிதனோடு இயேசு போனார். அதற்காக இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். அதுதான் அவருடைய நாமம் அதிசயம். 19:7. அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத. இயேசு யார் கூட போறார் தெரியுமா? பாவியான மனுஷன் கூட போறார். அல்லேலூயா. இயேசு யாரோட போறாரு? பாவியான ஒரு மனுஷனோட போறாரு. அல்லேலூயா. பாக்குறாங்க, ஐயோ உலக ரட்சகராச்சே. ஆமா, உலக ரட்சகர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சகையோடு அவர் வீட்டுக்கு போறார். பாவியான மனுஷனோட போறாரு. அடுத்த வசனம். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். யாத்தியாவது அநியாயமா நான் வாங்கினா நாளத்தனையா திருப்பி செலுத்துறேன். அல்லேலூயா. ஏங்க இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் இயேசுவை நேரம் பார்த்துட்டா போதுங்க, அந்த அபிஷேகம் வந்துடும். அல்லேலூயா. இந்த குணாதிசயத்தை கொடுக்கத்தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதுதான் அதிசயம். பாவியான இந்த மனுஷனோட இயேசு போறாரு. அவன் உடனே நின்னாங்க. யார்கிட்டலாம் நான் வாங்கினோ அதை நாளத்திலே நான் திரும்ப செலுத்துறேன், என் ஆஸ்திகள்ல பாதிய கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தினால் வருகின்ற உருக்குலைவிலிருந்து நம்மளை தப்ப செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆக மூன்றாவது காரியத்தை குறிச்சு பார்த்தா, அவர் ரட்சிப்பை கொடுக்க யாருக்கு ரட்சிப்பு கொடுத்தா? யூதாவு, ஆபிரகாமின் குமாரனாகிய சகை. ஆபிரகாமின் குமாரன், தமது குமாரன். வேதம் அழகா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து தமது ஜனத்தை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானம் கொடுப்பார், நமக்கு பலன் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அதிசயம் அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் ஜனத்துக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னன்னு சொன்னா, அக்கிரமத்தின் நிமித்தம் வருகின்ற உருக்குலைதல், பொட்டரிப்பு, செல்லரிப்பு அல்லது விட்டில் பூச்சிகள் அரிக்கிறது, அவைகளில் இருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, பஞ்சகாலம் வடக்கள் எல்லாம் காமிப்பாங்க, கடகடகடன் சில விட்டுக்கிளிகள் வரும், அப்படி பயிர்கள் எல்லாம் கடகடகடன் சாப்பிட்டுரும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம் அந்த உருக்குலைதல் இருந்து தேவன் நம்மளை தப்புவிக்கிறவர். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், நம்பிக்கையின்மை அல்லது அவிசுவாசம், இவைகள்ல இருந்து தேவன் நம்மளை தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தோம். என்னன்னு சொன்னா, ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தினால நம்ம அழிந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த உருக்குலைதல்ல இருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவர். ஏன்னு சொன்னா, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு பேசுறார், ஒரு மனுஷன்ட்ட எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்ப ஜீவன் யாரு? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசுவை யார் மதித்து, இயேசுவை யார் பின்பற்றி, இயேசுவோடு யார் இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களே ஜீவனை உடையவர்கள்.
அவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருகிறார். அவர்களுக்கு தேவன் தமது பலத்தை தருகிறார். அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அப்படியே எழும்புவோம்.